ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு டே ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. எவ்ரி டே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே வந்து நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கோம். நெறைய விஷயத்த பார்த்துருக்கோங்கிறப்போ, நைட் தூங்கும்போது அவ்வளோ நிம்மதியா இருக்காது. தூக்கமும் நிம்மதியா இருக்காது. காலைல விடியும்போதுமே நம்ம நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கோம். பிசினஸ்ல லாஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறப்போ, அத பத்தி மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். 35 டூ 40 மினிட்ஸ் என்ட்ட நீங்க பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னோட ப்ராப்ளத்த மட்டும் தான் நான் பேசினேன். உங்கள பேசவே நான் விடல. அவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது. யாராவது திட்ட கொட்ட மாட்டோமா அப்படின்னு. ஏன்னா இதே விஷயத்த நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாத்தையும் என்னோட என்னோட வெல் விஷஸ் எல்லார்ட்டையும் நான் ஷேர் பண்ணும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், ஓகே இதோட நிப்பாட்டிக்கலாம். நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சுன்ற மாரி சொன்னாங்க. பிசினஸ குவிட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் நான் வந்து எனக்கு வந்து அது விருப்பம் இல்ல. ஏன்னா நெறைய லாஸ் பார்த்துட்டேன். மண்ணுக்குள்ள புதைஞ்சு போக விருப்பப்படல. அதுலேருந்து கொஞ்சம் முளைச்சு நான் வரணும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் உங்களையே கான்டாக்ட் பண்ணேன். ஸோ அப்படி நீங்க பேசும்போது நீங்க சொன்ன 2 விஷயம் எனக்கு ரொம்ப கரெக்ட்டா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நீங்க நெறைய போட்டு மண்டைல குழப்பிக்கிறீங்க. காம் டவுன் ஆகுங்கன்னு சொன்னீங்க. உங்கள முதல்ல நீங்க காம் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி அண்ட் ஹெல்த் அதெல்லாம் பார்த்துட்டு, தென் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னதும் சரி. ஸோ என்னன்னா, என் மேல எனக்கு இருந்த கோவம், சில மனிதர்கள் மேல நான் வச்சிருந்த கோவம், இது எல்லாம் தான் என்ன வந்து அடுத்த லெவல் மூவ் பண்ணாம விடுதுங்கிற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். காட் வந்து எனக்கு ஒரு பிளெஸிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காடுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.